ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிபிரபா சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி பொடிங்க வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எந்த மெத்தடில் பண்ணுறேனோ அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 200 கிராம் உருட்டு பருப்பு எடுத்துருக்கேன். இங்கே தொளி உளுந்து கூட எடுத்துக்கலாம். 200 கிராம் பருப்புக்கு 100 கிராம் எள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் கட்டி காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் காயப்பொடி யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், எள், பூண்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு அவ்வளோத்தையும் பொடி பண்ணோம்னா சுவையான இட்லி பொடி ரெடி. இதை நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே ஆட் பண்ணிட்டு இந்த எள்ளை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பொடி நல்லா தாங்க இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பருப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா எள்ளு பொடி ரெடி ஆயிரும். எள்ளு பொடிங்கிறது புளியாதரைக்கு செம காம்பினேஷனுங்கிறது. வெறும் ஒயிட் ரைஸில் கூட அந்த எள்ளு பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 இட்லி சைடில் வச்சு இந்த பொடியை கொஞ்சம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி பண்ண முடியலன்னா அவசரமான டைமில் இந்த பொடி தான் கை கொடுக்கும் நமக்கு. இது 1 மந்த் வரை கெட்டு போகாது. நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.